Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் தான் சொல்லி கொடுக்க போறேன். ஏற்கனவே நான் போர்டில் எழுதி போட்டிருக்கிற இந்த 4 விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to practice. ஓகே, நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான், பட் அது இதை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, அந்த சென்டென்சஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நம்மளா உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஓகே, குட். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். So today topic is how to make English sentences. Okay, how to make sentences in English. So have to, has to, had to, will have to. இத பத்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருந்தேன். So have, has, had, will have. இப்போ இந்த 2 விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு தனியான மீனிங் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 தனியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா have, has, had, will have அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ have, has, had, will have இதுக்கு தனி மீனிங், அதோட 2 சேரும் போது தனி மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க have மட்டும் இருக்கு அப்படின்னா have verbsல பயன்படுத்தும், இன்னொன்னு பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பயன்படுத்தும். நான் கார் வச்சிருக்கேன், I have a car. அவன் கார் வச்சிருக்கான், he has a car. ஏன்னா I, you, we, they அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு have பயன்படுத்தும், he, she, itக்கு has பயன்படுத்தும். had அப்படின்னா வைத்திருந்தேன், past. I had a car, நான் கார் வைத்திருந்தேன், இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ will have அப்படின்னா I will have a car, நான் கார் வச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் I will have a car, அடுத்த மாசம் நான் ஒரு கார் வச்சிருப்பேன். தட் மீன்ஸ் நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஓகே, ஸோ இதே மாதிரி இதை நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்துவோம். present perfect tense, past perfect tense, future perfect tense. So இந்த have, hasங்கிற வார்த்தையை present perfect tenseலையும், hadங்கிற வார்த்தையை past perfect tenseலையும், will have அப்படிங்கிற வார்த்தையை future perfect tenseலையும் பயன்படுத்துவோம். For example, அவன் வந்திருக்கான், he has come. ஓகே, நான் வந்திருக்கேன், I have come. நான் வந்திருந்தேன், I had come. நான் நாளைக்கு வந்திருப்பேன், I will have come tomorrow. ஓகே, ஸோ இதுலலாம் பாத்தீங்க அப்படின்னா you have to use the third form of verb. பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எல்லாத்துலயும் third form of verb பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன நான் உங்களுக்கு லாஸ்ட் 3 நாள் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, have to, have ஓட so we are going to add the preposition to. toங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கிறோம். ஓகே, அப்போ அதோட மீனிங் கம்ப்ளீட்டா மாறிடும். ஓகே, ஸோ have to அப்படி have to and has to நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணுவோம், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ had to அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட்ல பயன்படுத்துவோம். ஸோ will have to அப்படிங்கிற வார்த்தை ஃபியூச்சர்ல பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ நம்ம இப்ப சேர்த்து இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட்? ஸோ செப்பரேட்டா have, has, hadலாம் தனியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுல இருந்து நம்ம சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ have to எங்க யூஸ் பண்ணணும், had to have to எங்க யூஸ் பண்ணணும், has to எங்க யூஸ் பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், ஒரு விஷயத்த நீங்க பண்ண வேண்டி இருக்கு, இப்போ ஒரு விஷயத்த நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம், இப்போ நீங்க படிக்கணும், I have to study. இப்போ ஒரு விஷயத்த பண்ண வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு have to and has to பயன்படுத்தணும். டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட். ஓகே, ஸோ have to நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தோம் அப்படின்னா I, you, we, they இந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் நம்ம have to பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ has to எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா அவன், அவள், நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அது அப்புறம் நேம் வந்துச்சுன்னா has to பயன்படுத்தும். சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அபார்ட் ஃப்ரம் I தவிர மிச்ச எல்லா சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் you have to use has to. ஓகே, நெக்ஸ்ட் had to எங்க பயன்படுத்தும் அப்படின்னா பாஸ்ட். இது வேண்டி இருக்கிறது, இங்க வேண்டி இருந்தது. நேத்து எனக்கு படிக்க வேண்டி இருந்தது, I had to study yesterday. நேத்து நான் அங்க போக வேண்டி இருந்தது, I had to go there. ஓகே, ஸோ ஒரு விஷயத்த பாஸ்ட்ல பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும், had to யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். இந்த had to பாத்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட், ஓகே, ஆல் சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம had to பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் will have to எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் பயன்படுத்தலாம். இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் will have to யூஸ் பண்ணலாம்.
இதுக்கு பொதுவான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த நாலுமே பாத்தீங்கன்னா முதல்ல சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு இங்க நடுவுல வரும். ஓகே, ஸோ ஹாவ் டு, ஹாஸ் டு, ஹேட் டு ஆர் வில் ஹாவ் டு, இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு இந்த இடத்துல வரும். பிளஸ் வெர்பு வரும். ஓகே, இது வந்து காமனான ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வெர்பு வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா, it should be in the present form. Okay, present form example, go, eat, cook, இந்த மாதிரி present formல இருக்கணும். You should not use third form or second form. past form அல்லது past participle பயன்படுத்தக்கூடாது. ஓகே, இது நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேன். இதுல இருந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். இப்போ எல்லாம் தயாரா இருக்கீங்கல்ல? நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நீங்களாவே சென்டென்ஸ் உருவாக்கணும். ஜென்ரலா இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அந்த சென்டென்ஸை பொறுத்து நீங்க வந்து ஹாவ் டு யூஸ் பண்ணணுமா, ஹேஸ் டு யூஸ் பண்ணணுமா, had to or will have to சொல்லிட்டு you have to find out and you have to make a sentence. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நான் போக வேண்டி இருக்கு, நான் போக வேண்டி இருந்தது, நான் போக வேண்டி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ரெசென்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போக வேண்டி இருக்கிறது, இப்போ இப்போ போக வேண்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ப்ரெசென்ட் சிச்சுவேஷன். ஓகே, ஆன்சர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நான் போக வேண்டி இருக்கு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு வரும், அதுக்கப்புறம் வெர்பு வரும். இதுதான் பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, எழுதலாமா? ஃபர்ஸ்ட் நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்போ ப்ரெசென்ட். ப்ரெசென்ட்னா ஒன்னு ஹாவ் டு வரும் அல்லது ஹேஸ் டு வரும். இங்க ஹாவ் டு வருமா, ஹேஸ் டு வருமா? ஐ வந்தா ஹாவ் டு. வெரி குட், நிறைய பேர் கமெண்ட்ல சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஐ ஹாவ் டு. ஸோ அதுக்கடுத்து வேர்ப் வரும் இல்லையா? இங்க வேர்ப் என்னது? போக அப்படின்னு இருக்கு. அப்போ கோ. அவ்வளவுதான். ஐ ஹாவ் டு கோ, நான் போக வேண்டியது இருக்கு. தட்ஸ் இட். நெக்ஸ்ட், நான் போக வேண்டி இருந்தது. நான் போக வேண்டி இருந்தது இன்னைக்குல, நேத்தோ முந்தானத்தோ நான் போக வேண்டி இருந்துச்சு. ஓகே, அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ இது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் தி பாஸ்ட் ஈவெண்ட். ஸோ பாஸ்ட் அப்படின்னா இந்த நாள்ல என்ன பயன்படுத்தணும் உங்களுக்கே தெரியும், had to. ஓகே, ஸோ எழுதலாமா? முதல்ல இட் ஸ்டார்ட்ஸ் வித் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து had to, verb என்னது? அதேதான், go. I had to go, I had to go, நான் போக வேண்டி இருந்தது. லாஸ்ட் ஒன், நான் போக வேண்டி இருக்கும். நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு எங்கேயோ ஒரு பார்ட்டியோ இல்லை ஏதோ நடக்குது. ஓகே, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறீங்க, நானும் போக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அதுதான். ஸோ இட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஃபார் திஸ் சென்டென்ஸ் யூ ஹாவ் டு யூஸ் வில் ஹாவ் டு. ஓகே, அதான் நம்ம பயன்படுத்தணும். எழுதிடலாமா? ஸோ ஜஸ்ட் இந்த இடங்கள் மட்டும்தான் மாறுது. ஓகே, ஸோ ஐ வில் have to go. That's it. I have to go, நான் போக வேண்டி இருக்கும். I had to go, நான் போக வேண்டி இருந்தது. I will have to go, நான் போக வேண்டி இருக்கும். ஓகே, சோ இதுதான் அதோட வித்தியாசம். வேண்டி இருக்கிறது, வேண்டி இருந்தது, வேண்டி இருக்கும். இதே இது நான் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு பதிலா அவன் போக வேண்டி இருக்கு, இப்ப அவன் போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க பிரசன்ட்ல. அப்ப அவன் அப்படின்னு வரும்போது இங்க மட்டும் மாறும். ஏன்னா பிரசன்ட்ல வந்து ரெண்டு இருக்கு, ஹாவ் டு, ஹேஸ் டு. இந்த ரெண்டுமே வந்து பிரசன்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இந்த ரெண்டுமே பிரசன்ட்டுக்கு தான் பயன்படுத்துவோம். பட் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அவன் அப்படின்னு வந்தா ஹேஸ் டு வரும். he has to go. That's it. ஈஸியா இருக்கா? சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. நெக்ஸ்ட், I have written 3 sentences here. So we are going to make a sentences. I mean make a sentence for each and everything. Okay, right. So நீ என் கூட வர வேண்டி இருக்கு, அவன் என் கூட வர வேண்டி இருந்தது, அவர்கள் என்னுடன் வர வேண்டி இருக்கும். ஓகே, 3 சென்டென்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ணலாம். ஸோ யாரும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டே வரணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரைட்? ஓகே, ஸோ நீ என் கூட வர வேண்டி இருக்கிறது. ஸோ நவ், ஓகே, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நவ். இப்போ நீ என் கூட வர வேண்டி இருக்கு. ஓகே, ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் பிரசன்ட். ஓகே, இது வந்து பிரசன்ட்டை குறிக்குது, இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, பிரசன்ட் சிச்சுவேஷனை குறிக்குது. ரைட்? ஸோ இங்க பாருங்க, சப்ஜெக்ட் வந்து நீ, வேர்ப் வந்து வர்றது. ஓகே, ஸோ நீ அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ. ஸோ யூ வந்திருக்கு. பிரசன்ட்ல ஹாவ் டு வருமா, ஹேஸ் டு வருமா? யூ வந்தா கண்டிப்பா ஹாவ் டு தான் இல்லையா? யூ ஹாவ் டு.
சோ verb என்னது வர்றது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கம். என்னுடன் அப்படின்னு இருக்கு, என்னுடன் அப்படின்னா with me, எல்லாருக்குமே தெரியும். You have to come with me, நீ என் கூட வரணும், இல்ல நீ என் கூட வர வேண்டி இருக்கு. You have to come with me. ஓகே, நெக்ஸ்ட் அவன் என் கூட வர வேண்டி இருந்தது, அவன் என் கூட வர வேண்டி இருந்தது சொல்லும் போதே தெரியுது அது ஒரு பாஸ்ட். ஓகே, சோ இது வந்து ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சோ வர வேண்டி இருக்கிறதுங்கிறது verb. சோ அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன he. சோ பாஸ்ட் சிச்சுவேஷன்ல எது வந்தாலும் நம்ம had to தான் பயன்படுத்துவோம் இல்லையா. சோ he had to. அடுத்து verb என்னது come. என்னுடன் அப்படின்னா with me. That's it. He had to come with me. அவன் என் கூட வர வேண்டி இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் என்னுடன் வர வேண்டி இருக்கும், அவங்க என் கூட வர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, சோ இங்க வந்து சப்ஜெக்ட் அவர்கள், verb வந்து வர்றது. ஓகே, சோ லெட்ஸ் மேக் அ சென்டென்ஸ். சோ அவர்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன they. இது வந்து எதை குறிக்குது, வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது எதை குறிக்குது, ஃபியூச்சரை குறிக்கிறது. ஓகே, சோ they, this one, they will have to come with me. Okay, good. ஈஸியா இருக்கா? இங்க பாருங்க, you have to come with me, he had to come with me, they'll have to come with me. So they'll அப்படின்னு சொல்லி சொன்னேன், they will அப்படிங்கறத எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ராக்ஷனோட இப்படி வாசிக்கலாம், they'll have to come with me. Okay, so I mean we are learning English, right? How to speak English. So to speak English fluently, just you have to apply contraction. Okay, contraction apply பண்ணுங்க. contraction இதுதான், they will அப்படிங்கறத they'll அப்படின்னு வாசிக்கலாம், சுருக்கமா வாசிக்கிறது, that is called as contraction. ஈஸியா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க, அடுத்து ஒரு 3 சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். நாங்க வீட்டை சுத்தம் செய்ய வேண்டி இருந்தது, அவங்க அவனுக்காக காத்திருக்க வேண்டி இருக்கு, நான் என் நண்பர்களுடன் விளையாட வேண்டி இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன டென்ஸ், ஐ மீன் என்ன சிச்சுவேஷன், present or past or future அப்படிங்கிறது you have to find it out. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன், நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டி இருந்தது, நாங்க வீட்டை சுத்தம் செய்ய வேண்டி இருந்தது, முடிஞ்சிருச்சு. அப்ப இது ஒரு பாஸ்ட். ஓகே, ஓகே, இதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? முதல்ல சப்ஜெக்ட் என்னது நாங்கள், verb என்னது சுத்தம் செய்யறது. ஓகே, சோ நாங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன we போட்டாச்சு. சோ பாஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன வருவீங்க, had to நம்ம வந்து பயன்படுத்துவோம். சோ verb என்னது சுத்தம் செய்யறது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன clean. வீட்டை அப்படின்னு இருக்கு the house. ரீட் பண்ணி பாருங்க, we had to clean the house, we had to clean the house. நாங்க வீட்டை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. இதே நாங்க ரூமை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னா we had to clean the room. நாங்க ஹாலை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னா we had to clean the hall. கிச்சனை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னா we had to clean the kitchen. சோ இந்த மாதிரி நீங்க மாத்திட்டே இருக்கலாம். ஓகே, சோ ஆப்ஜெக்ட மாத்தலாம், சப்ஜெக்ட மாத்தலாம், மாத்தி போட்டு பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் அவனுக்காக காத்திருக்க வேண்டி இருக்கிறது, அவங்க அவனுக்காக வெயிட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, சோ இங்க சப்ஜெக்ட் எது அவர்கள், verb என்னது காத்திருக்கிறது. முதல்ல இது என்ன சிச்சுவேஷன் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல, பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சரா? காத்திருக்க வேண்டி இருக்கிறது present situation. good. so present அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம், ஒன்னு have to யூஸ் பண்ணுவோம், இல்லது has to யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க வந்து அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப நம்ம என்ன பயன்படுத்தணும், have to பயன்படுத்துவோம். முதல்ல சப்ஜெக்ட் என்னது they. நீங்களாம் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க, வெரி குட். so they have to. verb என்னது காத்திருக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது wait. அவனுக்காக அப்படின்னு இருக்கு, காக அப்படின்னா for, அவனுக்காக அப்படின்னா for him. வாசிச்சு பாருங்க, they have to wait for him, they have to wait for him. அவங்க அவனுக்காக காத்திருக்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட், நான் என் நண்பர்களுடன் விளையாட வேண்டி இருக்கும், நாளைக்கு மேட்ச் நடக்குது, நீங்க சொல்றீங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, இது வந்து ஃபியூச்சர் சிச்சுவேஷன், வேண்டி இருக்கும். ஓகே, சோ அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து நான், சோ ஃபியூச்சர் அப்படிங்கறத என்ன பயன்படுத்துவோம், will have to. ஓகே, இந்த will have to யூஸ் பண்றோம். தென் verb என்னது விளையாடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது play. என் நண்பர்களுடன் அப்படின்னு இருக்கு, உடன் அப்படின்னா with, என் நண்பர்களுடன் அப்படின்னா with my friends. ஓகே, ரீட் பண்ண பாருங்க, I will have to play with my friends. இங்கே நீங்க contraction யூஸ் பண்ணலாம்,
I will அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா I'll have to play with my friends. That's it. முதல்ல வாசிக்கலாமா? We had to clean the house. They have to wait for him. I'll have to play with my friends. That's it. ஈஸியா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து இப்போ 9 sentences பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 6 sentences பார்த்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு 3 sentences கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு 3 sentences எழுதி போட்டிருக்கேன். என்னோட அம்மா சமைக்க வேண்டி இருந்தது. ராமு சென்னையில இருந்து நாளைக்கு வர வேண்டி இருக்கும். அவன் இப்போது படிக்க வேண்டி இருக்கிறது. ஓகே ரைட், ஒன் பை ஒன்னா ஆன்சர் பண்ணலாம். நீங்களும் அமைதியா இருக்கக்கூடாது, உங்க ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், என்னோட அம்மா சமைக்க வேண்டி இருந்தது அப்படின்ட்டு இருந்தது. இது வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? என்னுடைய அம்மா அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட், சமைக்க அப்படிங்கிறது verb. ஓகே, எழுதலாமா? என்னுடைய அம்மா அப்படின்னா மை மதர். ஸோ மை மதர் அப்படிங்கிறது ஒரு ஆளை தான் குறிக்குது, அது ஒரு நேம் இல்லையா? ஸோ சிங்குலர். இங்க வந்து have to வருமா, has to வருமா, had to வருமா, will have to வருமா? பாஸ்ட் வேண்டி இருந்தது அப்படின்னு இருக்கு, அப்போ எது வந்தாலும் had to தான் வரும். ஓகே குட். மை மதர் had to, verb என்னது? சமைக்கிறது, அவ்வளவுதான். My mother had to cook or my mom had to cook. My mummy had to cook, whatever. Okay, next, ராமு சென்னையில இருந்து நாளைக்கு வர வேண்டி இருக்கும். ராமு நாளைக்கு சென்னையில இருந்து வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. So it's going to happen tomorrow. Okay, not right now. Okay, so ராமுங்கிறவங்க சப்ஜெக்ட், வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது verb. So first of all, it starts with the subject ராமு. என்ன வருவீங்க? இந்த நாள்ல வர வேண்டி இருக்கும், ஃபியூச்சரை குறிக்குது. நாளை அப்படின்னாலே ஃபியூச்சர் தான் இல்லையா? சோ அப்ப என்ன வரும்? will have to. ராமு will have to. அடுத்த verb என்னது? come. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல சப்ஜெக்ட் வரும், அடுத்து இந்த நாள்ல ஏதாவது ஒரு வார்த்தை வரும், அதுக்கப்புறமா verb வரும். இதுதான் எல்லாத்துக்கும் காமனான ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் மிச்சது வரும். ஓகே, சோ மிச்சம் என்ன இருக்கு? சென்னையில இருந்து நாளை அப்படின்னு இருக்கு. சோ சென்னையில இருந்து அப்படின்னா ஃப்ரம் சென்னை, இருந்து அப்படின்னா ஃப்ரம். ஓகே, ஃப்ரம் சென்னை டுமாரோ. ஸோ ரீட் பண்ணி பாருங்க. ராமு will have to come from சென்னை டுமாரோ. நாளைக்கு ராமு சென்னையிலிருந்து வர வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட், அவன் இப்போ படிக்க வேண்டி இருக்கிறது. அவன் இப்போது படிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு இருக்கு. ஸோ அவன்கிறது சப்ஜெக்ட், படிக்கங்கிறது verb, வேண்டி இருக்கிறது இப்போது அப்படின்னா அது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அப்ப என்ன வரும்? அவன் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப அதுக்கு he போடுவீங்க. have to வருமா, has to வருமா? he வந்தா has to தான் வரும் இல்லையா ப்ரெசன்ட்ல. ஸோ he has to. verb என்னது? ஸ்டடி, படிக்கிறது, ஸ்டடி. இப்போது அப்படின்னா now, அவ்வளவுதான். he has to study now. அவன் இப்போ படிக்க வேண்டி இருக்கு. வாசிச்சு பாருங்க. my mother had to cook. Ramu will have to come from Chennai tomorrow. He has to study now. That's it. ஈஸியா இருக்கா? ஸோ இன்னும் டீட்டெயிலா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருப்பேன். have to, has to, அப்புறம் வந்து had to தனியா போட்டிருப்பேன், will have to தனியா போட்டிருப்பேன். அதுல இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பாருங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா இன்னொரு 3 sentences பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, லாஸ்ட் ஒரு 3 sentences எழுதி போட்டிருக்கேன். இது வரைக்கும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வந்தீங்க, இதுக்கும் நல்லா ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அவன் நேத்து பேருந்தில் வர வேண்டி இருந்தது. நாங்கள் நாளை கோவிலுக்கு போக வேண்டி இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். எழுதலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? நான் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னா இப்போதான் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ நான் அப்படின்னு வந்திருக்கு, ப்ரெசன்ட்ல have to வரும் அல்லது has to வரும். நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு ஐ, அப்ப அதுக்கு என்ன வரும்? have to இல்ல has to? have to. வெரி குட். I have to. வேலை செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? work. அவ்வளவுதான். I have to work. நான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஓகே, இதே நான் என்னோட வேலையை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா I have to do my work. ஓகே, அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட், அவன் நேற்று பேருந்தில் வர வேண்டி இருந்தது. ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணா கிடைக்கல, கடைசி அவன் நேற்று பஸ்ல வர வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஸோ அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட், வர வேண்டி இருந்தது அப்படிங்கிறது verb. ஸோ he வந்திருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் சிச்சுவேஷன்ல எது வந்தாலும் நீங்க had to தான் பயன்படுத்தணும் இல்லையா? ஸோ he had to. verb என்னது? வர, அதுக்கு come. he had to come. பேருந்தில் அப்படின்னு இருக்கு, அப்ப என்ன போடுவீங்க? by bus. in பஸ்ன்னு போடக்கூடாது. பஸ்ல வர்றது, கார்ல வர்றது, அதுக்கெல்லாம் you have to use a preposition by. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். he had to come by bus. நேற்று அப்படின்னு இருக்கு.
yesterday. That's it. Last one. நாங்கள் நாளை கோவிலுக்கு போக வேண்டியிருக்கோம். நாங்கள் நாளைக்கு கோவிலுக்கு போக வேண்டியிருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் போக வேண்டி இருக்கும் நாளை. ஓகே, அது ஃபியூச்சர் சிச்சுவேஷன், ரைட்? ஸோ நாங்கள் அதுக்கு இங்கிலீஷ் என்னது? we will have to. ஸோ போறதுக்கு இங்கிலீஷ் என்னது? go. கோவிலுக்குன்னு இருக்கு to the temple. நாளை அப்படின்னு இருக்கு tomorrow. வாசிச்சு பாருங்க. we will have to go to the temple tomorrow. நாளைக்கு நாங்க கோவிலுக்கு போக வேண்டியிருக்கோம். வாசிக்கலாமா? இல்ல சத்தமா வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. I have to work. He had to come by bus yesterday. We will have to go to the temple tomorrow. That's it. ஈஸியா இருக்கா? ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி தரேன்னா, இது உங்களுக்கு மறக்கவே கூடாது. ஸோ ஒன்ஸ் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. டீட்டெயிலா கத்துக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோஸ் பாருங்க. ஹாவ் டு, ஹாஸ் டுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஹேட் டுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வில் ஹாவ் டுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது, அப்புறம் கேள்வி வாக்கியம் எப்படி உருவாக்குறது, இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, அதையும் போய் பாருங்க. ஈஸியா இருந்தது அந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். நான் வேகமா ஓட வேண்டியது இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு ஓட்ட போட்டி நடத்துறாங்க, ரன்னிங் ரேஸ். நீங்க சொல்றீங்க நான் வேகமா ஓட வேண்டியது இருக்கு, பிரசன்ட்ல சொல்றீங்க. ஓகே, ஸோ இதுக்கு எப்படி சொல்றீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நண்பர்களோட சேர்ந்து பேசி பழகும் போது நீங்க ஈஸியா வந்து இங்கிலீஷ் பேசிடலாம். இங்கிலீஷ்ங்கிறது ஒரு பெரிய மலை இல்லைங்க, ரொம்ப ஈஸியான விஷயம். பட் புரிஞ்சு கத்துக்கணும், அதுதான் வந்து அவசியம். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.